விதைக்கு விருட்சத்தின் பதில். ஆரூர் புதியவன் அவர்கள் எழுதிய கவிதை இது. விரிந்து பறந்து வளர்ந்து விழுதுகள் பல இறக்கி நெடுதுயர்ந்து நின்ற அந்த ஆலமரத்தை காலத்தே கனிந்த கனியினுள் இருந்த கடுகினும் சிறிய வாரிசு விதை ஒன்று பெருமூச்சோடு பார்த்தது. ஆகப் பெரிதாய் ஆளுமைக்குரியதாய் நிற்கும் அப்பன் மரமே, உன்னை கொண்டாடும் உலகம் ஏன் என்னை கண்டுகொள்வதில்லை என்று கண்ணீர் கேள்வியை காற்றில் எழுதியது. பிள்ளை பாசம் பிழை வளர்க்கக்கூடாதென்று உள்ளத்தில் பதிந்திருந்த ஓங்கிய ஆலமரம் சிந்தனைக்குரிய பதிலை தன் வாரிசின் கண்ணீர் துடைக்கும் கைக்குட்டையாக்கியது. உன்னைப் போல்தான் ஒரு காலத்தில் நானும் கேட்டேன். என்னைப் போன்று அன்றிருந்த எல்லா விதைகளும் இதையே கேட்டன. பறவைகளின் வயிற்றுக்குள் பழத்தோடு சென்ற விதைகளின் பயண அனுபவம் தனிக்கதை. ஆழமாய் நான் புதைபட்ட போது பூமியின் இருளையன்றி ஏதுமில்லை நான் காண. அதை படைத்தவன் தந்த அருள் என உணரும் பக்குவம் மெல்ல மெல்லவே கனிந்தது. இருளும் சூடும் மண் தந்த அழுத்தமும் கடுமைகளே ஆயினும் அவைதான் என்னை பலப்படுத்தின. என்னுள் மறைந்திருந்த பேராற்றலை புலப்படுத்தின. இறைவனின் அருள்மழை இருளில் எனக்கு ஒளித்துவம் தந்தது. ஓங்கி எழுந்திட உத்தரவிட்டது. அழுத்திய பூமியை கிழித்து எழுந்து கழுத்தை நிமிர்த்தி ககனம் பார்த்தேன். வானம் எனக்கு வரவேற்புரைக்க மண்ணில் என்னுள் மகிமைகள் நிகழ்ந்தன. காலம் தந்த பரிணாமங்கள், வியக்க வைத்த பரிமாணங்கள். காத்திரமாய் நான் எழுந்து நின்றேன். கண்ணுக்கு தெரியாத சின்ன விதையாய் நிலத்தில் கிடந்ததுதான். நீ துயர் பொறுத்து நிமிர்ந்திட்ட பிறகு அந்த பகுதிக்கே ஓர் அடையாளமானேன். கிளைகளை விரித்தேன். தாங்கி நின்றிட விழுதுகள் இறக்கினேன். 1000 பறவைகளுக்கு நான் அன்ன சத்திரம். கிராமத்திற்கு நான் தான் சட்டமன்றம், நீதிமன்றம். எண்ணம்போல் நீ எழுந்திட நினைத்தால் அதி துயர் பொறுத்திட ஆயத்தமாகு. வலியும் துயரும் ஒளியின் தொடக்கம். என்னில் பிறந்த என்னுயிர் துளியே, உன்னில் இதனை உறுதியாய் எழுது. விரைவில் நீயும் இறக்குவாய் விழுது. ஆரூர் புதியவன் அவர்கள் எழுதிய இந்த கவிதை சமரசம் 16/30 ஜூன் 2025 இதழில் வெளிவந்துள்ளது. படியுங்கள், பரப்புங்கள். சமரசம் மாதம் இருமுறை. ஆண்டு சந்தா ரூபாய் 550 மட்டுமே. சமரசம் மாதம் இருமுறை.